தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 6,00,000 தொண்டர்களுடன் கட்சியை விட்டு விலகினார். 6,00,000 தொண்டர்களுடன் கட்சியை விட்டு விலகினார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த டிசம்பர் மாதம் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக பாஜக மேலிடத்திலிருந்து தெரிவித்தார். ஆனால் பாஜக மேலிடமோ தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தாங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக தகவல் தெரிவித்தார். தான் ஏற்கனவே விலகுகின்ற தகவலை 6 மாதத்துக்கு முன்பாகவே கட்சி தலைமையிடம் தெரிவித்து விட்டேன் என்று கூறியுள்ளார். தற்பொழுது ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். அதில் தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்த பிறகு அந்த இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றப்போவதாக கூறியுள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் தனது அரசியல் இயக்கத்தில் விருப்பமுள்ளவர்கள் சேரலாம் என்று தனி வெப்சைட் ஓப்பன் பண்ணி லிங்க் அனுப்பியுள்ளார். 3 மணி நேரத்தில் 6,00,000 தொண்டர்கள் அதில் இணைந்துள்ளனர். அண்ணாமலை ஆரம்பித்த அரசியல் இயக்கத்தில் 3 மணி நேரத்தில் 6,00,000 தொண்டர்கள் இணைந்துள்ளார்கள். இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் கட்சி ஆரம்பித்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே 6,00,000 பேர் சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை தான். அண்ணாமலை பின்னால் அறிவுள்ள இளைஞர்கள் பயணிப்பார்கள். ஜோசப் விஜய் பின்னால் செல்பவர்கள் எல்லாம் தற்குறிகள், ரசிகர்கள். ஆனால் அண்ணாமலை பின்னால் செல்பவர்கள் திரைக்கவர்ச்சியினால் செல்பவர்கள் அல்ல, ரசிகர்கள் கிடையாது, தற்குறிகள் கிடையாது. அவங்க கண்டிப்பாக அண்ணாமலை அரசியல் பிடித்து தான் அவங்க அண்ணாமலை பின்னாடி வந்திருக்காங்க. ஆக 6,00,000 தொண்டர்களுடன் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே வந்துள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஜோசப் விஜய் அரசியல் வாழ்க்கையில் அண்ணாமலையின் புதிய கட்சி, புதிய அரசியல் பிரவேசம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உண்மை.